தந்தியின் 2 மணியின் இன்றைய பரபரப்பு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த தொகுப்பில் உங்களுக்காக பல முக்கிய மற்றும் பரபரப்பான செய்திகள் காத்திருக்கிறது. வழங்குவதற்காக நான் கல்பனா முனியாண்டி. முதலில் கூலி தொழிலாளியை தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்திருக்காங்க இங்க 2 போதை பாய்ஸ். தாயை பழித்து பேசியதால் மது விருந்தில் நடந்த பயங்கரம் இந்த கொலை. திண்டுக்கல் அடுத்த வக்கம்பட்டி அருகே உள்ள ஒரு தென்னந்தோப்பு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. தலை இல்லாமல் ஒரு ஆணின் உடல் மட்டும் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறது. அந்த காணாமல் போன தலையை தான் ஊர் மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க போலீசார் மோப்ப நாயுடன் தோப்புக்குள் இறங்கி தீவிரமாக தேடியிருக்கிறார்கள். நீண்ட நேர சோதனைக்கு பிறகு அருகே உள்ள ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்டிருந்த தலையை போலீசார் தோண்டி எடுத்தனர். இங்கே நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. மது விருந்துக்கு அழைத்து வந்து கூலி தொழிலாளியை கொடூரமாக கொலை செய்து தலையை மட்டும் வெட்டி எடுத்து சென்றுள்ளது ஒரு மர்ம கும்பல். கொல்லப்பட்டவர் மைக்கேல்பட்டியைச் சேர்ந்த சிவகுமார். 38 வயதான இவர் ஒரு கூலி தொழிலாளி. கடந்த 8ஆம் தேதியன்று வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. மறுநாள் இப்படி தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாகவே மீட்கப்பட்டிருக்கிறார். உடலை தென்னந்தோப்பிலும் தலையை ஆற்றங்கரையில் இருந்தும் மீட்ட போலீசார் சடலத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் கொல்லப்பட்ட சிவகுமாரின் மீது 2 குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள பின்னணி தெரிந்தது. உடனே அந்த முன் விரோதத்தில் கொலை நடந்திருக்குமோ என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் எந்த துப்பும் துலங்கவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரித்ததில் பழைய வக்கம்பட்டியைச் சேர்ந்த டிரைவர் கோபிகண்ணன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் சூர்யா ஆகிய இருவரும் தொடர்புடையவர்கள் என்று தெரிந்தது. தனிப்படை அமைத்து அவர்களை தீவிரமாக தேடியதில் பழைய வக்கம்பட்டி அருகே பதுங்கியிருந்த கோபிகண்ணன், சூர்யா ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில்தான் நடந்த கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமானது. சம்பவத்தன்று இரவு சிவகுமார், கோபிகண்ணன், சூர்யா ஆகிய 3 பேரும் பழைய வக்கம்பட்டி அருகே உள்ள தனியார் தென்னந்தோப்பில் ஒன்றாக அமர்ந்து மது குடித்தனர். அப்போது போதை தலைக்கேறிய சிவகுமார் கோபிகண்ணனின் தாயாரை தரக்குறைவாக பேசி அவமதித்திருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த கோபிகண்ணன் சூர்யாவுடன் சேர்ந்து சிவகுமாரை தாக்கி இருக்கிறார். மேலும் அருகில் இருந்த கல்லை எடுத்து சிவகுமாரின் தலையில் போட்டுள்ளார். ஆனாலும் ஆத்திரமடங்காத கோபிகண்ணன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவகுமாரின் கழுத்தை அறுத்து தலையை துண்டாக எடுத்துள்ளார். அந்த தலையை அருகிலிருந்த ஆற்றங்கரையில் குழி தோண்டி புதைத்துவிட்டு இருவரும் எஸ்கேப் ஆனது விசாரணையில் தெரிந்தது. தொடர்ந்து கோபிகண்ணன், சூர்யா ஆகிய இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சிவகுமாரை கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி மற்றும் கல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னை கோயம்பேடுல அரசு ஏசி பஸ் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை கோயம்பேட்டில் அரசு ஏசி பேருந்தை திருடிச் சென்ற ஒடிசா மாநில நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி செல்லும் வழித்தடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு ஏசி பேருந்து காணாமல் போனதால்
ஓட்டுநரும் நடத்துனரும் அதிர்ச்சியடைந்து கிளை மேலாளரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நெல்லூர் பகுதியில் பெர்மிட் இன்றி நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தை கோயம்பேடு போலீசார் நெல்லூர் சென்று கைப்பற்றினர். விசாரணையில் ஒடிசாவை சேர்ந்த 24 வயதான ஞானராஜன் சாஹூ என்பவர் பேருந்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. வாய் பேச முடியாத இந்த நபர் சுற்றி பார்க்க பேருந்தை எடுத்துச் சென்றதாக தகவல் தெரிவித்துள்ளார். தேனியில கார் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட கார்களின் கண்ணாடிகளை இளைஞர்கள் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கார் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை இளைஞர்கள் அடித்து நொறுக்கி உள்ளனர். தென்கரை பகுதியில் நிஷாத் அகமது என்பவரின் கார் நிறுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அதே பகுதியைச் சேர்ந்த பாண்டி மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் சேர்ந்து கார் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகளை இரும்பு கம்பிகளால் அடித்து நொறுக்கி உள்ளனர். தென்கரையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்த மக்கள் பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். இதனை எதிர்த்து சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியது விசாரணையில் தெரிய வந்தது. நீலகிரியில அரசு பேருந்த காட்டு யானை ஆக்ரோஷமா தாக்க வந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. அது உங்கள் பார்வைக்கு. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட மூலக்காடு பகுதிக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தை சாலையோரத்தில் நின்றிருந்த காட்டு யானை ஆக்ரோஷமாக துரத்தி தாக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ஹார்ன் அடித்தும் சத்தம் எழுப்பியும் யானையை அங்கிருந்து விரட்டினார். பின்னர் அங்கிருந்து யானை சென்ற நிலையில் பேருந்து மீண்டும் புறப்பட்டது. பேரூராட்சி தலைவர் மீது கலெக்டர் அலுவலகத்தில் முறைகேடு புகார் அளித்த சமூக ஆர்வலர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு விபத்து நாடகம் ஆடிய அரசியல் பிரமுகர் வசமாக சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கருகம்பாளையம் சாலையில் விபத்து நடந்துள்ளதாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் படுகாயத்தோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவரை அருகிலிருந்த அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்துள்ளனர். ஆனால் அந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் விபத்து நடந்தது எப்படி, விபத்தை ஏற்படுத்தியவர் யார் போன்ற பல கேள்விகளோடு விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவத்தை நேரில் பார்த்த அனைவரும் வெள்ளை நிறத்திலான ஜீப் ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த முதியவரை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது அந்த வெள்ளை நிற ஜீப் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவரான விநாயகா பழனிசாமி என்பவருக்கு சொந்தமானது என்பதை கண்டுபிடித்துள்ளனர். அதே நேரம் விநாயகா பழனிசாமிக்கும் சாலை விபத்தில் உயிரிழந்த 57 வயதான பழனிசாமிக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. சந்தேகத்திற்குரிய அனைத்து கேள்விகளையும் ஒன்றிணைத்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் நடந்தது விபத்தல்ல, அது திட்டமிட்ட படுகொலை என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. பேரூராட்சி தலைவராக இருந்த விநாயகா பழனிசாமி சமீபத்தில்
பொது நிதியில் இருந்த பணத்தை எடுத்து அதனை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தார் சாலை போடுவதற்காக பயன்படுத்தியதாக தெரிகிறது. இந்த முறைகேட்டை கண்டுபிடித்த சமூக ஆர்வலரான பழனிசாமி பேரூராட்சி தலைவரிடம் இது தொடர்பாக முறையிட்டுள்ளார். அப்போதே விநாயகா பழனிசாமி தரப்பினர் தங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பழனிசாமிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பழனிசாமி திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்திலும் இந்த சாலை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளும்படி மனு கொடுத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக சாலை போடும் பணி பாதியிலேயே கைவிடப்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற விநாயகா பழனிசாமி தனக்கு எதிராக செயல்படும் பழனிசாமியை தீர்த்து கட்ட தீர்மானித்துள்ளார். அதன்படி சம்பவம் நடந்ததன்று மதுபோதையில் இருந்த விநாயகா பழனிசாமி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பழனிசாமி மீது கார் ஏற்றி கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடி உள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற விநாயகா பழனிசாமி அதன் பிறகு அவரை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளதும் கவனத்திற்குரியதாக மாறியுள்ளது. விநாயகா பழனிசாமியிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையத்தில் அரண்மனை கட்டித் தருவதா சொல்லி பெண்ணிடம் 5 கோடி ரூபாய் மோசடி செய்த ஒப்பந்ததாரரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பொம்மையார்பாளையம் பழைய ஆரோவில் தெருவைச் சேர்ந்த டேனியல் மனைவி மகதி அரண்மனை கட்ட முடிவு செய்து பூம்புகாரைச் சேர்ந்த கட்டட ஒப்பந்ததாரர் சித்தார்த்தை அணுகினார். அப்போது அவர் கட்டுமான செலவு என்ற பெயரில் போலியான ரசீது மூலம் மகதியிடம் 5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதன் பேரில் சித்தார்த்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரையில மின்கம்பி பட்டாசு போல் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்துச்சு. என்னன்னு தெரியல. குன்னூர் மலைப்பாதையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த காட்டு யானை 4 மணி நேர போராட்டத்திற்கு அப்புறம் பத்திரமா மீட்கப்பட்டிருக்கு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் உள்ள பழங்குடியின கிராமத்தில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த காட்டு யானையை 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோழிக்கரையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் பெண் யானை ஒன்று விழுந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ஆயுதங்களை கொண்டு தொட்டியை உடைத்து யானையை மீட்டனர். பின்னர் யானை வனப்பகுதிக்குள் சென்றது. வந்துருச்சு, யானை வந்துருச்சு. கடையா இங்கே தான் வரும். கடையா சூப்பர். கோவையில ஓடும் பேருந்துல மூதாட்டியிடமிருந்து செயின் பறிச்ச ஒரு பெண் சிசிடிவி மூலம் சிக்கியிருக்கார். கோவையில் ஓடும் பேருந்தில் மூதாட்டியிடம் இருந்து செயினை பறித்த நதியா என்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். லக்ஷ்மி என்ற 73 வயது மூதாட்டி சூலூரில் இருந்து கோவை நோக்கி தனியார் பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது 40 வயது உள்ள பெண் ஒருவர் மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த செயினின் கொக்கி கழண்டி இருப்பதாக கூறிய நிலையில் மூதாட்டி செயினை கழட்டி தனது பையில் உள்ள பர்ஸில் வைத்துள்ளார். இதையடுத்து பேருந்தை விட்டு இறங்கிய மூதாட்டி பர்ஸை பார்த்த நிலையில் செயின் மாயமாகியுள்ளது. புகாரின் பேரில் பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராவை வைத்து கொள்ளையடித்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர்.
திருப்பத்தூர்ல ஓசிடி கேட்டு டீ மாஸ்டரை போதையில கத்தியை காட்டி மிரட்டி தாக்கிய 4 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. திருப்பதி உண்டியல்ல இருந்து 4000 ரூபாய் திருடிய நபர் சிசிடிவி காட்சி மூலம் சிக்கியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணம் 4000 ரூபாயை திருடிய திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வேணு என்பவரை திருமலை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த நபரை பிடித்த விஜிலன்ஸ் அதிகாரிகள் அவரிடமிருந்து உண்டியலில் திருடப்பட்ட 4000 ரூபாயை பறிமுதல் செய்து போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருவது டாப் 10 செய்திகள்.